நான் தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு நினைக்கிறேன். அதனாலதான் என் தர்பார்ல பீர்பால் மாதிரி சாமர்த்தியமான மந்திரிகள் இருக்காங்க. நன்றி மகாராஜா. அது மட்டும் இல்ல, நான் இன்னொன்னு சொல்றேன். நம்ம எல்லாரையும் விட பீர்பால் ரொம்ப சாமர்த்தியம் உள்ளவர். நீங்க சொல்றது சரிதான் மகாராஜா. பீர்பால் நம்ம எல்லாரையும் விட சாமர்த்தியசாலி தான். என்ன சுக்தேவ் சிங், நான் சொல்றது தவறுன்னு உங்களுக்கு தோணுதா? மகாராஜா, நான் நம்ம எல்லாரையும் விட பீர்பால் தான் சாமர்த்தியசாலின்னு சொன்னேன். அப்போ உங்களை பார்த்தேன், மௌனமா இருந்தீங்க. என்ன, நான் சொன்னதை நீங்க ஒத்துக்கலையா? மகாராஜா, அவர் சாமர்த்தியசாலியா இருக்கலாம், ஆனா எனக்கு இதுவரை தெரியாது. அதான் மௌனமா இருந்தேன். உங்களுக்கு இது தெரியாதா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவரோட அறிவாற்றலை பத்தின கதைகளை நீங்க பார்க்கலையா? உங்களுக்கு அந்த சாட்சிகள் பத்தாதா? சொல்லுங்க. மகாராஜா, அது சரி, நான் பீர்பாலோட அறிவையும் சாமர்த்தியத்தையும் பல தடவை சோதனை செஞ்சு பார்த்திருக்கேன். அவர் எல்லாத்துலயும் தவறாம ஜெயிச்சிருக்காரு. உங்களுக்கு அப்படி நம்பிக்கை வரலன்னா நீங்க அவர்கிட்ட ஏதாவது ஒரு சவால் விட்டு பாருங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவர் அதுலயும் ஜெயிச்சிருவாரு. என்ன சுக்தேவ் சிங், பீர்பாலுக்காக ஏதாவது சவால் யோசிச்சு பார்த்தீங்களா? மகாராஜா, நீங்க சொல்ற மாதிரி அவர் சாதுரியமா இருந்தா அவருக்காக ஒரு சவால் என் மனசுல தோணிடுச்சு. என்ன சவால் அது? மகாராஜா, பீர்பால் நமக்காக காளமாட்டு பால் கொண்டு வர முடிஞ்சா அவர் புத்திசாலி, தந்திரசாலின்னு நிச்சயமா நம்புவேன். என்ன சொல்றீங்க? காளமாட்டு பாலம் அது எப்படி சாத்தியமாகும்? மகாராஜா, உண்மையிலேயே பீர்பால் சாமர்த்தியம் உள்ளவர்னா அவருக்கு இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தவிர காளமாட்டு பால் கொண்டு வருது ஒன்றும் கஷ்டம் இல்லை. உண்மையை சொல்ல போனா இந்த பிரச்சனையை பீர்பால் எப்படி தீர்க்கிறார்னு பார்க்க எனக்கும் ஆசைதான். என்ன சொல்றீங்க பீர்பால்? உங்க விருப்பம் தான் என் விருப்பம். பீர்பால், அப்ப நீங்க இந்த சவாலை ஏத்துக்கிறீங்களா? மகாராஜா, அதுதான் இப்ப உங்க விருப்பம்னா அதை முதல்ல நிறைவேற்றி வைக்கிறது என்னோட கடமை. ரொம்ப பிரமாதம். இதை எப்படி தீர்க்க போறீங்கன்னு பார்க்க ஆசைப்படுறேன். உங்களுக்கு எவ்வளவு அவகாசம் வேணும்? எனக்கு ஒரு நாள் போதும். நாளைக்கே இந்த சவாலை சமாளித்து காட்டுறேன். வெறும் ஒரு நாள் தானா? உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கா? அப்ப சரி, இதை பத்தி தெரிஞ்சிக்க நாளைக்கு உங்களை தர்பார்ல சந்திக்க ஆவலா இருப்பேன். மாமன்னர் அக்பர் வாழ்க! மாமன்னர் அக்பர் வாழ்க! மாமன்னர் அக்பர் வாழ்க! மாமன்னர் அக்பர் வாழ்க! யார் இப்படி சத்தம் போடுறாங்க? காவலாளி, காவலாளி! மகாராஜா, இது என்னப்பா சத்தம்? இப்படி இருந்தா நான் எப்படி நிம்மதியா தூங்க முடியும்? அங்க என்ன நடக்குது? ஓ, உடனே போய் அந்த சத்தத்தை நிறுத்து. சரி மகாராஜா, உடனே போய் நிறுத்துறேன், நீங்க தூங்கலாம். காவலாளி, காவலாளி!
உத்தரவு மகாராஜா அவர்களே. நான் உன்னை உடனே போய் அந்த சத்தத்தை எப்படியாவது நிறுத்த சொன்னேன்ல. யார் அது இந்த மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்கிறது? உடனே போ. அது யாரா இருந்தாலும் எப்படியாவது ஏன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து. போ. நீயா? நிறுத்து. இந்த கூச்சலை நிறுத்திட்டு இங்கிருந்து போயிடுன்னு சொன்ன இல்லை. இப்ப மகாராஜாவுக்கு கோபம் வந்துடுச்சு. உனக்கு கடுமையான தண்டனையா கொடுக்க போறாரு. என்ன தண்டனையா? சரி, என் கூட வா வா. மகாராஜா, குற்றவாளி வழியில் நிற்கிறா. குற்றவாளிய உள்ள கூட்டிட்டு வா. மகாராஜா, அந்த குற்றவாளி ஒரு சிறுமி. என்ன சிறுமியா? இருக்கட்டும். என் தூக்கத்தை கெடுத்ததுக்கு அவ ஒரு சரியான காரணத்தை சொல்லியாகணும். இல்ல அவளுக்கு தண்டனை உண்டு. சின்னவங்களோ பெரியவங்களோ, ஆணோ இல்ல பெண்ணோ, யாரா இருந்தாலும் சரி, உள்ள கூட்டிட்டு வா. பொண்ணு, எதுக்காக என்னோட தூக்கத்தை கெடுக்கிற? உன்னை சத்தம் போடாதேன்னு சொன்னாங்கல்ல. இந்த நேரத்தில் இங்கேயே சுத்திட்டு இருக்க. சொல்லு, பதில் சொல்லு. இந்த ராத்திரி நேரத்தில் வீட்டை விட்டு ஏன் நீ வெளியே வந்த? இங்க வந்து என்னோட தூக்கத்தை ஏன் கெடுக்கிற? இதுக்கு பதில் சொல்லு. மகாராஜா, உங்க தூக்கத்தை கெடுத்ததுக்காக என்ன நீங்க மன்னிச்சிருங்க. இன்னைக்கு ராத்திரி எனக்கு கொஞ்சம் துணி துவைக்கணும். துணி துவைக்கணுமா? அதுவும் இந்த ராத்திரியிலையா? ஆமா மகாராஜா, எங்க அம்மா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் எங்க அப்பா ஒரு குழந்தைய பெற்றிருக்காரு. அதனால நான் எல்லா துணியையும் இப்பவே துவைச்சாகணும். என்ன உளர்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்க அம்மா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னேன்ல. ஆமா மகாராஜா. உங்க அம்மா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அப்ப இங்க யாரு குழந்தைய பெத்தது? எங்க அப்பா தான். நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே, எங்க அப்பா ஒரு குழந்தைய பெற்றிருக்காருன்னு. அந்த குழந்தைக்காக தான் நான் இப்ப துணி துவைக்கணும். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிடுச்சா? ஒரு ஆம்பளை எப்படிமா குழந்தை பெத்துக்க முடியும்? மகாராஜா, உங்க ராஜ்யத்துல என்ன வேணா நடக்கும். நீங்க கேள்விப்படலையா? காளமாடு கூட பால் கறக்குதான். அப்ப எங்க அப்பாவால குழந்தை பெத்துக்க முடியாதா? ஓ, அப்படியா விஷயம்? இப்ப எனக்கு புரிஞ்சது. சரி சரி, நீ வீட்டுக்கு போய் தூங்கு. இப்ப என்னையும் தூங்க விடு. அதோட பீர்பால் கிட்ட நாங்க எங்க தவற உணர்ந்துட்டோன்னு சொல்லு. காவலாளி, நல்லா கேட்டுக்க. இவளை வீட்டுக்கு பத்திரமா கொண்டு போய் விடு. நம்ம சமயக்காரங்கிட்ட சொல்லி இவளுக்கு நிறைய இனிப்புகள்லாம் கொடுக்க சொல்லு. நன்றி மகாராஜா. நான் தாமதமாக வந்ததுக்கு மன்னிச்சிருங்க மகாராஜா. ஏன்னா என்னால் ராத்திரி சரியாக தூங்க முடியல. யாரோ திமிரு பிடிச்சவ ராத்திரி பூரா சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தா என்னால் தூங்கவே முடியல. மகாராஜா, நான் ஒன்றும் தமாஷ் பண்ணலை. நேற்று ராத்திரி நிலைமை மோசமாயிடுச்சு. நான் கொஞ்சம் கூட தூங்கவே இல்லை. எப்பெல்லாம் என் கண் மூடுதோ அப்பெல்லாம் சத்தம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. சுக்தேவ் சிங், அது வேற ஒண்ணு இல்ல, காளமாடு பால் கறக்கிற சத்தம். நினைவு இருக்கா? நாம பீர்பாலுக்கு சவால் விட்டோமே. நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்ப புரிஞ்சுதா சுக்தேவ் சிங்?
பீர்பாலுக்கு நடக்க முடியாத ஒன்றை சவாலா கொடுத்து கஷ்டத்தை விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்க. இப்போ உங்க தோல்வியை ஒத்துக்கங்க. வணக்கம் மகாராஜா. தாமதமா வந்ததுக்கு மன்னிக்கணும். கொஞ்சம் அதிகமா தூங்கிட்டேன். பீர்பால், நிச்சயமா உங்களுக்கு ஈடு இணையே கிடையாது. காளமாட்டு பால் ரொம்ப ருசியா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி பீர்பால், ரொம்ப ரொம்ப நன்றி. பீர்பால், நான் சொன்னதை வாபஸ் வாங்கிக்கிறேன். நிஜமாவே இந்த ராஜ்யத்திலேயே சிறந்த புத்திசாலி தான். நன்றி நன்றி மகாராஜா.